அருள் ஒளி வீசிடும் திருவிளக்கே, அந்தோணி மாமுனியே. அருள் ஒளி வீசிடும் திருவிளக்கே, அந்தோணி மாமுனியே. இருள்தனை போக்கிடும் பேருளியே, உம்படியில் எந்நாளுமே வாழ்ந்திட வரமருள்வாய். உம்படியில் எந்நாளுமே வாழ்ந்திட வரமருள்வாய். வரங்கள் கோடி பொழிந்தவரே, வாஞ்சையின் மக்கள் உன் பதம் வந்தோமே. வரங்கள் கோடி பொழிந்தவரே, வாஞ்சையின் மக்கள் உன் பதம் வந்தோமே. கருணை உருவாம் கடவுளின் மகனை இறைஞ்சிய எமக்கருள்வாய். அருள் ஒளி வீசிடும் திருவிளக்கே, அந்தோணி மாமுனியே. இருள்தனை போக்கிடும் பேருளியே, உம்பழியில் எந்நாளுமே வாழ்ந்திட வரமருள்வாய். உன் வழியில் எந்நாளுமே வாழ்ந்திட வரமருள்வாய். கடவுளின் வார்த்தை மொழிந்தவரே, நன்னாக்கு அழியா நற்றவ முனிந்திரரே. கடவுளின் வார்த்தை மொழிந்தவரே, நன்னாக்கு அழியா நற்றவ முனிந்திரரே. வாழ்வின் வழியாம் வார்த்தை தனிலே வாழ்ந்திட வரமருள்வாய். அருள் ஒளி வீசிடும் திருவிளக்கே, அந்தோணி மாமுனியே. இருள்தனை போக்கிடும் பேருளியே, உம்பழியில் எந்நாளுமே வாழ்ந்திட வரமருள்வாய். உம்பழியில் எந்நாளுமே வாழ்ந்திட வரமருள்வாய். அருள் ஒளி வீசிடும் திருவிளக்கே, அந்தோணி மாமுனியே. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 20ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 1 முதல் 10. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்குச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல. மனிதனே, தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகொழியில் தள்ளுவர் உன்னை. கடல் நடுவே மூழ்கிச் சாவோரென சாவாய் நீயே. அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய்.
விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை திருவசனங்கள் 23 தொடங்கி 30 முடிய. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரியையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புத்தரின் கதை ஒன்று. ஒரு முறை சில வழிப்போக்கர்கள் குதிரை மீது ஒரு காட்டு வழியாக பயணம் செய்தனர். இரவு ஒரு இடத்தில் தங்கும்போது தாங்கள் கொண்டு வந்த மதுபான வகைகளை குடித்துவிட்டு நன்றாக தூங்கிவிட்டு மறுநாள் புறப்பட்டு சென்றனர். பின்பு அங்கு வந்த ஒரு பூச்சி மதுபான பாட்டில்களில் எஞ்சியிருந்தவற்றில் கொஞ்சம் குடித்தது. அதற்கு போதை ஏறியது. தலைக்கு போதை ஏறிய நிலையில் அங்கு கிடந்த குதிரை சாணத்தின் மீது அமர்ந்தது. ஈரமாக இருந்த சாணம் நெகிழ்ந்து கொடுத்தது. உடனே அப்பூச்சி, ஆகா, என் எடை எவ்வளவு கூடிவிட்டது, என் எடை தாங்காமல் பூமியை 2ஆக பிளக்கிறது என்று சொல்லிக் கொண்டதாம். அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு காட்டு யானை வந்தது. அது குதிரை சாணத்தை பார்த்தவுடன் அதன் நாற்றம் தாங்காமல் வேறு பக்கமாக போக திரும்பியது. உடனே இந்த பூச்சி, என்னை பார்த்தவுடன் பயந்து போய்தான் யானை வேறு பக்கமாக திரும்புகிறது என்று சப்தமாக சொன்னதாம். இதை கேட்ட யானை, அற்ப பூச்சியே, உன்னை பற்றி தவறான விதத்தில் மிக உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லிவிட்டு அந்த பூச்சி இருந்த இடத்தின் மீது சாணம் போட்டுவிட்டு சென்றதாம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் பலவிதமான போதைகள் உண்டு. அறிவு போதை, அதிகார போதை, செல்வ போதை, குடிபோதை என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. புத்தரின் மேற்கண்ட கதையானது போதையின் விளைவுகளாக 3 காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, போதையில் இருப்பவர் தன்னையே மறக்கிறார். இரண்டாவதாக, போதையில் இருப்பவர் தன் தகுதிக்கு மீறி தன்னையே உயர்வாக நினைத்துக் கொள்ளுகிறார். மூன்றாவதாக, அவர் தன் அழிவை தானே தேடிக்கொள்ளுகிறார். ஏறத்தாழ இதே செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இறைவனிடமிருந்து வந்த இறைவாக்குகளை, இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட இறைவாக்குகள், பிற இன அரசுகளுக்கு எதிராக உரைக்கப்பட்ட இறைவாக்குகள் என்று நாம் 2ஆக பிரிக்க முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இறைவாக்குகள் உரைக்கப்பட முக்கியமான காரணம் அவர்கள் கட்டளையை மீறியது. பிற இன அரசுகளுக்கு எதிராக இறைவாக்குகள் உரைக்கப்பட காரணம் அவை ஆணவத்தோடும் அகந்தையோடும் செயல்பட்டு பிற இன அரசுகளை, முக்கியமாக இஸ்ரேல் அரசை பழித்தது, அதற்கு எதிராக செயல்பட்டது. இன்றைய முதல் வாசகத்தில் தீர் நகரின் மன்னனுக்கு எதிராக
எசேக்கியேல் இறைவாக்கினர் வாயிலாக உரைத்த இறைவாக்கு குறித்து வாசிக்கிறோம். அவனிடம் 3 வகையான போதைகள் ஒரு சேர இருந்தன. அறிவு போதை, அதிகார போதை, செல்வ போதை, இவை 3ம் இருந்தன. அரசனாக இருந்த அவனிடம் அதிகார போதை இருந்தது. இரண்டாவதாக தானியேலை விட அறிவாளியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அறிவு போதை இருந்தது. மூன்றாவதாக தன் அறிவை பயன்படுத்தி நிறைய பொன்னையும் வெள்ளியையும் செல்வத்தையும் தன் கருவூலத்தில் சேர்த்திருந்தான். எனவே செல்வ போதை இருந்தது. ஒரு வகையான போதை இருந்தாலே அதன் பாதிப்புகளை தாங்க முடியாது என்பது நமக்கு தெரியும். 3 வகையான போதைகள் ஒரு சேர இருந்தால் அதன் பாதிப்புகளை சொல்லவும் வேண்டுமோ? இப்படிப்பட்ட 3 வகையான போதைகள் காரணமாக அந்த மன்னன் தன்னையே மறந்தான். என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் தான் ஒரு சாதாரண மனிதன்தான் என்பதை மறந்தான். அடுத்து தன்னை தன் தகுதிக்கு மீறி உயர்வாகவே எண்ணிக்கொண்டான். தன்னை கடவுளாகவே எண்ணிக்கொண்டான். நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொண்டதாக பார்க்கிறோம். இறுதியாக தனது செருக்கின் காரணமாக தன் அழிவை தானே அவன் தேடிக்கொண்டதாக பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தின் 2ஆம் பகுதி அது குறித்து பேசுகிறது. அன்பிற்குரியவர்களே, போதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது அதிகார போதையாக இருந்தாலும் சரி, செல்வ போதையாக இருந்தாலும் சரி, அறிவு போதையாக இருந்தாலும் சரி, அது ஒரு மனிதனுடைய வாழ்விற்குள் செருக்கையும் ஆணவத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. எனவேதான் முதல் வாசகத்தில் உன் செல்வத்தினால் உன் இதயம் செருக்குற்றது என்று இறைவன் தீர்நகர மன்னனை பார்த்து சொல்கிறார். இப்படிப்பட்ட செருக்கு வாழ்க்கைக்குள் இன்னும் பல தீமைகளை கொண்டு வந்து விடுகிறது. இந்த தீமைகள் அழிவை கொண்டு வருகின்றன. வில்லியம் பார்க்லே இவ்வாறு சொல்கின்றார்: செருக்கு என்னும் நிலம் பல பாவங்களை முளைப்பிக்கின்ற இடமாக இருக்கிறது. செருக்கு என்ற பெற்றோராலேயே வாழ்க்கையில் ஏராளமான பாவங்கள் பெற்றெடுக்கப்படுகின்றன என்று. இப்படிப்பட்ட செருக்கை கொண்டு வரும் செல்வத்தின் மட்டில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தியின் சாரமாக இருக்கிறது. ஜெபம். இறைவா, எம்மை சுற்றியுள்ள எதுவாலும் நாங்கள் நிலை தடுமாறாமல் இருக்க வரம் தாரும். ஆமென். எனக்கு நீங்க போதுமே, உங்க அன்பு வேண்டுமே. எனக்கு நீங்க போதுமே, உங்க அன்பு வேண்டுமே. உங்க அன்பு வேண்டுமே. எந்தன் உடலும் உள்ளமும் உந்தன் புகழை பாடுது. எனது ஆன்மா பொழுதெல்லாம் உமது உறவை தேடுது. எந்தன் உடலும் உள்ளமும் உந்தன் புகழை பாடுது. எனது ஆன்மா பொழுதெல்லாம் உமது உறவை தேடுது.
செல்வமும் நீதாமே. எனக்கு எல்லாம் இயேசுவே, ஒப்பற்ற செல்வமும் நீதானே. என்னில் எழுந்து வாருமே, எந்த உயிராய் தங்குமே. மீட்பராம் என் இயேசுவே, எனக்கு நீங்க போதுமே. உங்க அன்பு வேண்டுமே, உங்க அன்பு வேண்டுமே. இயேசு இயேசு என்று என் நெஞ்சம் உருகி பாடுது. நாளும் பொழுதும் என் மனம் நாதன் நிழலை தேடுது. இயேசு இயேசு என்று என் நெஞ்சம் உருகி பாடுது. நாளும் பொழுதும் என் மனம் நாதன் நிழலை தேடுது. வாழும் வழியும் நீதானே, வளமும் நலமும் நீரன்றோ. வாழ்வும் வழியும் நீதானே, வளமும் நலமும் நீரன்றோ. வாரும் உயிரே இயேசுவே, வந்து என்னில் தங்குமே. மீட்பராம் என் இயேசுவே, எனக்கு நீங்க போதுமே.